ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான க்ரீன் சிக்கன் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா இலை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 6-7 போல் முந்திரி பருப்பு, அரை லெமன், இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்லா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் 1/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன். இப்போ இதை நம்ம இதில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு இது நல்லா ஊறட்டும். வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் ஈவனாக போட்டுருக்கிறேன். ரெண்டையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா அது மாதிரி வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா இப்போ வதக்கிக்கலாம். ரெண்டு தக்காளி பழத்தை நான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 3 சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்போ தான் அது வேகும். தக்காளி நல்லா கொஞ்சம் பச்சை வாசமும் போகும், அடிப்பிடிக்காமே இழுக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். மறுபடியும் நம்ம கலக்கி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சைடிஷாக இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஈவன் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டிருக்கோம். இப்போ பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான நமக்கு க்ரீன் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ